நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி இணைந்திருக்காங்க. கார்த்திக், நீங்கள் இன்றைக்கு விஜயனுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு விஷயத்த சொல்கிறார். திமுக தாவேக்கே தான் போட்டின்னு சொல்லிட்டு களத்திலே இல்லாதவங்களை பற்றி ஏன் பேசணும், வேறு யாரும் களத்தில் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோங்கிறாரு. இப்போ 4 முனை போட்டி இந்த அளவில் உறுதியாக இருக்கிற சூழலில் இப்போ அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சியை அவர் ஒரு அலட்சியம் செய்து கடந்து போகிறாரா, இல்லை தன்னை ஒரு மிகையாக வெளிப்படுத்திக் கொள்கிறாரா? களத்தில் இல்லாதவங்களை பேசக்கூடாதுன்னா தாவேக்கா பற்றி ஊடகங்கள் பேசக்கூடாது. அதுதான் அவர் சொல்ற வாதத்துப்படி பொருளை எடுத்துக்க முடியும். ஏன்னா களம்ங்கிறது எதை குறிப்பிடுறாரு? தேர்தல் களம் அப்படின்னு பார்த்தா இவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு பார்லிமெண்ட் பொது தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி கிழக்கு இடைத்தேர்தல்னு மொத்தம் ஒரு பொது தேர்தல் 2 இடைத்தேர்தல்கள் நடைபெற்றுச்சு. அப்ப இந்த 3 தேர்தலையும் அவர் நிலைப்பாட்டை அறிவிக்கல, போட்டி போடல, அவருக்கு எந்த இதுல பங்கும் இல்லை. அதே போல இந்த அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த 1.5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற மக்கள் துன்ப துயரங்கள், அது எதுல அவர் பங்கேற்றாரு, கலந்துகிட்டாரு அப்படின்னு பார்த்தா மிஞ்சி போனா பரந்தூர்ல இந்த மக்கள் முன்னாடி அந்த வாகனத்துல பேசினார். அதுக்கப்புறம் அவர் போராட்ட களத்துக்கு போகல. அவரு போராட்டம் பண்ணாருன்னு பார்த்தா ஒரே ஒரு போராட்டம் இங்க சென்னையில பண்ணாரு. அப்புறம் தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு அவர் போகல, அந்த போராட்டக்காரங்களை வர வச்சாரு. அதே போல திருவண்ணாமலை இந்த விழுப்புரம் பக்கம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களை இவர் களத்துக்கு போகல, அவங்கள வர வச்சாரு, நிவாரணம் கொடுத்தாரு, அழைச்சு வந்து. இவரை பார்க்க இறந்து போனவங்களை பார்க்காம களத்தை விட்டு உடனடியா ஓடி போனது விஜய் தான். உடனடியா களத்தை விட்டு வெளியேறின விஜய் தான். அதே போல அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அந்த களத்துக்கு போகாம இவர் என்ன பண்ணாரு, அவங்கள வர வச்சாரு. இன்னும் சொல்ல போனா பனையூர் பண்ணையாரு விமர்சிக்கிற அளவுக்கு தான் இவரோட கள செயல்பாடு இருக்கு. இது அதாவது மேட்டுக்குடித்தனமான அரசியல். விஜய் தன்னோட நட்சத்திர இந்த அந்தஸ்தை இறக்கி வைக்க மாட்டேங்கிறாரு, அவர் இன்னும் நடிகராகவே இருக்காங்கிறதா பிரதானமான ஒரு மீதான விமர்சனம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் களத்துல இல்லாதவங்களை பேச மாட்டேன்னா, களத்துல இல்லாத கட்சி தாவேக்கா தான். ஒரு நடிகருங்கிறதுனால அது பார்க்க கூட்டம் வரும். அவர் தாவேக்காவுக்கு 5 பேர் கொள்கை விளையாட்டு சொல்லியிருக்காரு. இந்த 5 பேர் கொள்கை விளையாட்டை ஏற்றுக்கிட்டு இந்த கூட்டம் வருதாவல்ல. விஜய் யார சாவர்கரையும் கோட்சேவையும் யாரையும் கொள்கை விளையாட்டு ஏற்றினாலும் கூட்டம் வரும். ஏன்னா அவர் நடிகர்களால் வர்ற கூட்டம். அது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமா, அவங்களுக்கு எல்லாத பத்தி தெளிவான பார்வை இருக்கா, சமூக பொறுப்புணர்ச்சி இருக்கா, அதெல்லாம் கிடையாது. அது முழுக்க முழுக்க திரைமுகம் திரைக்க வச்சு அதுக்கு கூடக்கூடிய கூட்டம். இப்ப இந்த கேள்வி இருப்போமே, இப்ப விஜயோட வாதப்படி களத்துல இருக்கவங்க அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சியை களத்துல இருக்க கட்சி அப்படின்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டா, புதுச்சேரியில விஜய் போய் பேசினாரு 10 நாளைக்கு உள்ள. அங்க இவர் சொல்ற வாதப்படி களம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அங்க ஆளுங்கட்சி என்ஆர் காங்கிரஸ் விமர்சிச்சு பேசினாரா? இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றாருல. புதுச்சேரியில யாருக்கு இவருக்கும் போட்டி? புதுச்சேரியில பேசுறப்ப புசியானந்த ஆட்சி பிடிப்புன்னு பேசுறாரு. ஆனா விஜய் ஆட்சி பிடிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. கொடி பட்டொலி வீசி பறக்குங்கிறார். கொடி பட்டொலி வீசி பறக்க தேர்தலை போட்டிட்டு தேவையில்லை, சும்மா அது இயல்பா பறக்கும். அப்ப அங்க ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு நிலைப்பாடு. இதுவரைக்கும் கரூர் மரணங்களுக்கு பிறகு பாஜகங்கிற வார்த்தையை உச்சரிக்கவே விஜய் பயப்படுறாரு. அதுக்கு பிறகு பாஜக தொடர்பா எத்தனையோ சிக்கல் வந்துச்சு. திருப்பரங்குன்றம் தொட்டு பல சிக்கல் வந்துச்சு. எதிரையும் இவர் கருத்து இல்லை, எதிரையும் இவருக்கு நிலைப்பாடு இல்லை. ஏன் வாய் மூடி மௌனமா இருக்காரு? முழுக்க நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், இன்றைய விஜயனுடைய பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் திமுக எதிர்ப்பு இன்னும் கூடுதலாக ஆக்ரோஷமாக இருக்கு. மக்கள் பணத்தில் மக்களுக்கு கொடுக்குற சலுகைகளை எப்படி இலவசம்னு சொல்றீங்க? இலவச சலுகைகளை, மக்களுக்கு கொடுக்குற சலுகைகளை ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நாடகம் மாறுறீங்க. கண்காட்சி நடக்குதா இல்லை அரசு நடத்துறீங்களான்னா விமர்சனம் முன் வச்சிருக்கார். திமுக தாவேக்காவை பார்த்து திமுகவினர் உளறுகிறார்கள்னு சொல்றாரு. ஒண்ணு, நீங்க சொன்னதுல அந்த இலவசங்கள் சலுகைகள் அந்த விளக்கம் யாரு கொடுத்தாருன்னா தன்னோட சொந்த கட்சிக்காரங்க தான் கொடுத்தாரு. ஏன்னா அவரே சொன்னார், செங்கல்பட்டுல நான் பேசுறத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் இலவசங்கள், அதாவது அவர் மீன் பண்றது என்னன்னா, நானும் இலவசமா தான் வீடு கட்டி கொடுப்பேன், நானும் இலவசமா தான் பைக் கொடுப்பேன், அது தெரியாம வளர்றாங்கன்னு சொல்லி சொன்னாரு. உளறுவது அவருடைய எதிர்ப்பாளர்களோ விமர்சனம் செய்யறவங்களோ இல்ல,
அவர் சொந்த கட்சிக்காரங்க தான். ஏன்னா அன்னைக்கு நிறைய விவாதங்கள் பார்த்தேன். எல்லா விவாதங்களையும் எங்க அண்ணன் எப்படி இலவசம் கொடுப்பாரு, எங்க அண்ணன் சர்க்கார் அண்ணன் சொல்லி பேசினாங்க. இல்லப்பா சர்க்கார் அண்ணன் இல்லப்பா ஜனநாயக அண்ணன் சொல்லும் போது அன்னைக்கு புரியாம இருந்துச்சு. அந்த அவருடைய சொந்த கட்சியின் ஆதரவாளர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, இலவசம் தான் நம்மளும் கொடுக்க போறோம், போட்டு குழப்பாதீங்க, சர்க்கார் படத்தோட அன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அடுத்ததாக நீங்க கேட்ட மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கறதுல அவருக்கு மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க கொரோனாவிற்கு பிறகு அதிகமான எண்ணிக்கையில் அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் தான் டேட்டா. நீங்க டிராப் அவுட்ஸ் எப்பயுமே இருக்கு, பட் டிராப் அவுட்ஸ் தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறதும் அந்த புள்ளிவிவரத்துல சொல்லுது இல்ல. இல்ல அதாங்க அவர் என்னன்னா டிராப் அவுட்ஸ் பத்தி பேசும்பொழுது ஏன் டிராப் அவுட் ஆறாங்கன்னு சொல்லி அவங்களை கொண்டு போய் தேடி கண்டுபிடிச்சு அரசு பள்ளி ஆசிரியர்கள் பிரின்சிபல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகள்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விஜய்க்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா சில மூடுறதும் செஞ்சுதான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவா வந்து இந்த ஸ்கூல்ல ஒட்டுமொத்தமாக 5 பேர் 10 பேர் தான் இருக்காங்க. அப்ப நம்ம அந்த ஸ்கூல்ஸை மூடிடலாம் இருக்காங்க. அதுல எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஆசிரியர்கள் மட்டும் உடைய பள்ளிகள்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. அப்ப அது நிர்வாக ரீதியாக நல்ல சிக்கல்கள் இருக்கு. 10 பசங்களுக்கு எப்படி ஸ்கூல் நடத்துறது, அதனால பக்கத்துல இருக்கின்ற வேற சில ஸ்கூல்ஸோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு தான் போறாங்களே தவிர நீங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்கூல்ஸை மூடும். பட் அது தவறுதான். அது வந்து நிச்சயமாக இன்னும் அரசு பள்ளியில் அதிகமான மாணவர்களை சேர்ப்பதற்கான விஷயங்களை பண்ணணும். அதெல்லாம் விஜய் பேசுவதில் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். எப்பொழுதுமே விஜய் குறித்து தான் திமுக யோசிக்கிறாங்களா? இல்ல, திமுக வந்து பெரும்பாலும் அவங்க வந்து தர்க்க ரீதியாக நீங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதிமுக எதிர்க்கிறாங்க. நீங்க வந்து ஐடியாலஜிக்கலா நீங்க வந்து அந்த இதை பாஜக எதிர்க்கிறாங்க. திருப்பரங்குன்றம் விஷயம் பத்தி பேசுறாங்க. அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது அதற்கு பதிலடி கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாங்க. ஆனா விஜயை நோக்கி இது வரைக்கும் நேரடியாக திமுக கேள்வியே கேட்கல. அவர் ஒன்றும் பெரிய பொருட்டெல்லாம் எடுத்துக்கல. விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு போபியா இருக்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய எதிரியாக திமுக நிறுத்த வேண்டும்ங்கிறதுல ரொம்ப இதா இருக்காரு. அது தவறும் கிடையாது. ஒரு அரசியல் ரீதியாக அவர் இன்னைக்கு பேச்சு நான் பார்க்கும் பொழுது அதிமுகவை ஓரம் கட்டிவிட்டு அந்த இடத்திற்கு தான் வர வேண்டும்ங்கிற ரொம்ப முனைப்பு கட்டறமா தோணுச்சு. ஏன்னா களத்துல இல்லாத சாத்தியமா சார்? இல்ல சாத்தியம் இல்லைங்க. ஏன்னா கட்டமைப்பு ரீதியாக நீங்க எப்படி அவர் அதிமுக மேட்ச் பண்ணுவார்? அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். எதிர்காலத்தில் அதற்காக அவர் ஒருவேளை 2026 அப்புறமும் விஜய் தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் இருந்தால் அதற்கான வேலைகளை பார்த்தார்னா அது ஒரு காலத்தில் சாத்தியமாகும். இன்னைக்கு வந்து அது கட்டமைப்பு ரீதியான அதிமுக அவர் மேட்சே பண்ண முடியாது. அதிமுக இயல்பாகவே அவரோட வாக்கு வங்கி வந்து 18% 20% இருக்கு. விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 8% வாக்கு வங்கி இருக்கு. கட்டமைப்பே இல்ல. அதாவது கட்டமைப்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கட்டமைப்பை பலப்படுத்தாமல் அதிமுக மேட்சில் அதிமுக தூக்கி சாப்பிட்டுன்னு சொல்வதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமானது. இந்த எலெக்ஷன்ஸ் க்ளோஸரா போகும்போது இன்னைக்கு பூத் லெவல்ல மைக்ரோ லெவல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் திணறி போயிடுவாங்க. நீங்க அது ஒரிஜினலா வீர வசனம் எல்லாம் பேசலாம், அவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா பூத் லெவல் என்ன நடக்குதுன்னு அது ஒரிஜினலுக்கே தெரியாது. அந்த கட்சியில யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மேபி செங்கோட்டன் அவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரோட தொகுதியை வந்து அவர் தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதுக்கே வாய்ப்புகள் கிடையாது. அதெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. பட் அவர் நெரேட்டிவ் செட் பண்ண முடியும் நம்புறாரு. அதிமுக வாக்களை குறிவைப்பதன் மூலியமாக அந்த வாக்களை தன்னால் எடுக்க முடியும் நம்புறாரு. அதனாலதான் நீங்க இருவரும் தலைவர்கள் சொல்லிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்றாரு. தீய சக்திங்கிறத அவர் அந்த கட்சியில வந்து கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, நம்ம அந்த சக்தியை அதை நம்ம கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த இதை கொண்டு வராரு. எதிர்கால அரசியல் என்பது திமுக அகைன்ஸ்ட் தாவேக்கன் இருக்கணும்னு அவர் முயற்சி செய்கிறார். அந்த முயற்சி பலனடையுமாங்கிறது தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் விஜய் 26க்கு பிறகு இருப்பாரா இல்லையா என்பதை பொறுத்து தான் அமையும். நன்றி சார். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call